ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். விதிகளை மீறி இரவு 10 மணிக்கு மேல் தாம் பரப்புரை செய்ததாக கூறும் திமுகவினர் அது தொடர்பான காட்சிகளை வெளியிடாதது ஏன் என அண்ணாமலை கேள்வி. ஆவாரம்பாளையத்தில் நடந்த கைகலப்புக்கு முதலில் திமுகவினர் தள்ளிவிட்டதே காரணம் என்றும் கருத்து. 10 மணிக்கு மேல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல, மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மட்டும்தான் வந்தேன். நான் பிரச்சாரம் பண்ற வீடியோ நீங்க காட்டுங்க. அண்ணா அண்ணாமலை ஓட்டு போடுங்க, தாமரை ஓட்டு போடுங்க அம்மா எங்கேயும் கேட்கலையே. சாரிங்கம்மா, லேட் ஆயிடுச்சு, குழந்தைங்களோட இருக்கீங்க, மன்னிச்சுக்கங்க, காலையிலேருந்து டிலே ஆயிடுச்சு, பகல்ல வந்து நான் பிரச்சாரம் பண்றேங்கம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க, 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தையை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அங்கிருந்த காவல்துறை ஸ்டாட்டிக் டீம்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க, அவங்க எல்லாரும் இருந்தாங்க. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண கை கலப்பு அங்க வந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தள்ளி இருக்காங்க. இதுதான் ஆரம்பிச்சதே அவங்க தான். எங்க தொண்டர்கள் யாரையும் தாக்கவில்லை. அதன் பிறகு திமுக தொண்டர்களே போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இன்னைக்கு காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்? திமுக கோட்டை இங்க மக்களே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சதெல்லாம் உடைத்து இன்னைக்கு சாதாரணமான மக்கள் ரோடுக்கு வந்து நின்று இந்த அரசியல் புரட்சியை நடத்த வேண்டும் என்று கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் நிற்கிறாங்க. நான் கேட்கிற ஒரு வீடியோ இல்ல. ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை மேலும் கடுமையாக்கப்படும் என பிரதமர் மோடி எச்சரிக்கை. 10 ஆண்டுகளில் அமலாக்கத்துறை பதிந்த வழக்குகளில் 3% மட்டுமே அரசியல்வாதிகள் தொடர்புடையவை என பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணிதான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று எதிர்க்கட்சிகளே நம்புவதாக பிரதமர் மோடி பேச்சு. விசாரணை அமைப்புகளை வைத்து மிரட்டுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினாலும் ஊழலை ஒழிக்கும் நடவடிக்கை தொடரும் எனவும் திட்டவட்டம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் ரோட் ஷோ. பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசனை ஆதரித்து கையில் தாமரை சின்னத்தை ஏந்தி வாக்கு சேகரித்தார். ஹொசூர் ராம்நகரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம். கிருஷ்ணகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் நரசிம்மனுக்கு தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகளில் பேசி வாக்கு சேகரித்தார். தமிழகத்திற்கு தொழிற்சாலைகளை பிரதமர் வழங்கினால் அதில் கமிஷனை பெறுவதற்கு மட்டும் திமுக வந்து நிற்பது ஏன் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி. ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியை மாற்றி தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே பிரதமர் தமிழகம் வந்து செல்வதாக பேச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமக்கும் இருப்பது அரசியல் உறவல்ல, குடும்ப உறவு என ராகுல் காந்தி கருத்து. ஒவ்வொரு முறை தமிழகத்துக்கு வரும்போதும் தமிழ் பாரம்பரியம் மற்றும் வரலாற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வதாகவும் நெல்லை பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. தமிழ் மொழி மற்றும் தமிழக பாரம்பரியம், வரலாறு போன்றவை தங்களுக்கும் தங்கள் அரசியலுக்கும் மிகவும் முக்கியமானவை என ராகுல் பேச்சு. பூமியின் எந்த சக்தியும் தமிழக மக்களுக்கு, தமிழுக்கு, தமிழ் பாரம்பரியத்துக்கு ஊர் ஏற்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் கருத்து. அரசியல் சாசனத்தை மாற்றப்போவதாக பாஜக எம்பிக்கள் வெளிப்படையாக கூறி வருவதாக ராகுல் காந்தி பேச்சு. ஜனநாயகத்தின் அடையாளமாக இந்தியாவை உலக நாடுகள் குறிப்பிட்டு வந்த நிலை மாறி தற்போது ஜனநாயகம் இல்லாத நாடாக பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஒரே கட்சி ஒரே தலைவர் என்று கூறி வந்தவர்கள் அண்மை காலமாக தங்கள் சுருதியை குறைத்திருப்பதை காண முடிகிறது. பிபிசி தமிழுக்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. திமுக ஆட்சியில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் கனவில் மட்டுமே வீடு கட்டி பார்க்கும் நிலை உள்ளதாக இபிஎஸ் கருத்து. கட்டுமான பொருட்களை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் சேர்க்க பலமுறை வலியுறுத்தியும் அரசு செவிமடுக்க மறுப்பதாக நாமக்கல் பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. அதிமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளால் தமிழகத்தில் தற்போது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகி வருவதாக இபிஎஸ் கருத்து. திமுக ஆட்சியில் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் அண்டை மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு. கோவை மக்களவை தொகுதிக்கான பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார் அண்ணாமலை. நமது கனவு நமது கோவை என்ற பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ள 100 வாக்குறுதிகள் 500 நாட்களுக்குள் நிறைவேற்றப்படும் என பேட்டி. கோயம்புத்தூர் விமான நிலையத்தை உலக தரத்திற்கு விரிவாக்கம் செய்து சர்வதேச முனையமாக மேம்படுத்தப்படும் என அண்ணாமலை வாக்குறுதி. கோவை மெட்ரோ திட்டங்கள் விரைந்து முடிக்கப்படும் எனவும் உறுதி. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்ற காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. தென்காசி அருகே நிறுத்தி காரின் பின்பகுதியில் இருந்து பைகளை திறந்து பார்த்துவிட்டு அனுப்பினர்.
பெங்களூரு ராமேஸ்வரம் கெஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த 2 முக்கிய குற்றவாளிகள் கைது. மத்திய உளவுத்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் மேற்கு வங்கத்தில் பதுங்கியிருந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக NIA அதிகாரிகள் தகவல். தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதாவை 3 நாட்கள் காவலில் விசாரிக்க CBIக்கு அனுமதி. மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. மேற்கு வங்கம் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் தருவதாக பாஜக விமர்சித்ததற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி பதிலடி. பெங்களூரு குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் கொல்கத்தா வந்த 2 மணி நேரத்தில் காவல்துறையினரும் NIA அதிகாரிகளும் இணைந்து கைது செய்ததாகவும் மமதா பேச்சு. டெல்லியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த பாஜக சதி செய்வதாக ஆம் ஆத்மி அமைச்சர் அத்திஷி குற்றச்சாட்டு. பொய் வழக்கில் கெஜ்ரிவாலை கைது செய்தது, கூட்டங்களில் கலந்து கொள்ள விடாமல் அரசு அதிகாரிகளை தடுப்பது என பல வழிகளில் முயற்சிப்பதாகவும் புகார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.